ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். 5 உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு. இப்போது இதோட தோலெல்லாம் எடுத்துடலாம். உருளைக்கிழங்கோட எல்லா தோலையும் நல்லா சீவியாச்சு. இப்போ எல்லாத்தையும் கழுவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கழுவுன தண்ணியை ஊற்றிட்டு வேறு புது தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தண்ணியிலே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா உருளைக்கிழங்கையும். எதுக்காக எண்ணெய் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாதி உருளைக்கிழங்க ஏர் ஃப்ரையரில் தான் போட போகிறேன். மிச்சம் பாதியை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன்.
உப்பு தண்ணியில் ஊற வச்சதுனால நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. உருளைக்கிழங்க பொரிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பும் மிளகாய் தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மட்டும் போட்டு நல்லா இப்படி கலந்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையரில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் சூப்பராக ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் போட்டு ஏர் ஃப்ரையரில் ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம போடுற உருளைக்கிழங்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக தடவி விட்டுட்டு இப்போது அதில் வச்சுட்டு நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டுக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தோம்னா சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம கம்மியாகவே சேர்த்து வேக வச்சுக்கலாம். போதும் இந்த அளவுக்கே. இப்போது ஏர் ஃப்ரையரில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதிலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 200 டிகிரி செல்சியஸில் தான் வைக்க போகிறோம் கீழே இருக்கிறது. மேலே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை, ஃப்ரானு, சிக்கன், மட்டன் எது பொரிக்கிறதா இருந்தாலும் மேலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது அதை 10 மினிட்ஸ்க்கு திருப்பி வச்சுட்டு திருப்பி வச்ச உடனே அது பவர் ஆன் ஆகிடும். இதில் ரெட் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் பவர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ ரெடியான உடனே க்ரீன் கலர் லைட் எரியும் ரெடின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் க்ரீன் கலரில் லைட் எரியுது. இப்போது அது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வெந்தும் வந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைம் எண்ணெய் தடவி விட்டால் போதும். அதுக்கப்புறம் எண்ணெய் போட தேவையில்லை, அதே சரியாக போயிடும். இப்போது இது 2வது டைம் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக போடுறேன். இது வேகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். நான் இது வீடியோவில் உடனே எடுத்த மாதிரி தெரியும், ஆனால் அது 10 மினிட்ஸ் ஆச்சு. மறுபடியும் 10 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கலாம். அதே கூட ஆஃப் ஆகிடும். நம்ம பார்க்கலனா கூட அதே ஆஃப் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எண்ணெய் பொருள் சாப்பிடாதவங்கெல்லாம் இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் வாங்கி அதில் பொரித்து சாப்பிட்லாம். எல்லாமே சூப்பராக வருது எண்ணெய் இல்லாமல். நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்தோம், அதிலே எல்லாமே பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். இப்போது இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் மேலே லைட்டாக தூவிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். காரம் கம்மியாக வேணும்னா காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதிலே கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லை, அதனால் நான் சேர்க்கல. கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கினிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் சேர்த்து பொரித்து காமிக்கிறேன். எண்ணெயில் ஒரு சில பேர் பொரிக்கும் போது அடியில் ஒட்டிக்கும், ஆனால் இது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம்.
உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இப்போது லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட அடியில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது நல்லா கலர் மாறட்டும். உருளைக்கிழங்கு வெந்து நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மேலேயும் லைட்டாக உப்புத்தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் தூவி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எந்த மசாலாவும் சேர்க்காம ஹெல்த்தியாக வீட்டிலே நம்ம பசங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கும்போது பொரிச்ச எண்ணெயிலே பொரிப்பாங்க, அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதனால் நம்ம வீட்டிலே ரொம்பவே சிம்பிளாக அப்புறம் ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த லீவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.